ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், இது உங்க டாப் டாக்கர் தமிழ் சேனல். நான் உங்க டாப் டாக்கர் செஞ்சு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், அக்னிசிறகுகள் விங்ஸ் ஆஃப் ஃபயர். அதோட கன்வென்ஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் சேரும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். உங்களாலையும் நான் வீடியோ போட்ட உடனே உங்களால அந்த வீடியோவை பார்க்க முடியும். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். போன வீடியோவில் நம்ம அப்துல் கலாமுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம், ஜாப் ஆஃபர். அது என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்டிஎல்ல டைரக்டரா போஸ்டிங் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆஃபரை வந்து அப்துல் கலாமால மறுக்கவும் முடியல. ஏன்னா அந்த ஆஃபரை கொடுத்தவர் யார் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ராமண்ணா. ஒரு புகழ்பெற்ற அட்டாமிக் சயின்டிஸ்ட். அப்துல் கலாமுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆள் அப்படின்னும் போது அவரால் அதை மறுக்க முடியல. ஃபைனலி அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் இஸ்ரோல இருந்து இத்தனை வருஷம் 15 வருஷம் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு அவரால் போறதுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் வேற வழி தெரியல, அவர் வந்து டிஆர்டிஎலுக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. அப்ப வந்து ராமண்ணா என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து சதீஷ் தவான் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்க, இந்த மாதிரி இஸ்ரோல இருந்து டிஆர்டிஎலுக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அவரும் அப்துல் கலாமும் சொல்றாரு. சதீஷ் தவான் அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே சொல்லாம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த இடைப்பட்ட காலத்துல அப்துல் கலாமுக்கு ஒரு நாள் பத்மபூஷன் விருது வந்து கிடைக்குது. அந்த பத்மபூஷன் விருது கிடைச்ச உடனே நிறைய பேர் வந்து அவர் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா நம்மளோட சதீஷ் தவானும் வந்து ஃபோன் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்றாரு. இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உன்ன மாதிரி ஒரு நல்ல சயின்டிஸ்டுக்கு இந்த அவார்டு வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம், உன்னோட எஃபர்ட்டுக்காக ஒரு பரிசு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய வந்து அப்துல் கலாமை புகழ்ற மாதிரி அவர்கிட்ட பேசுறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்துல் கலாமுக்கு பத்ம பூஷன் விருது கிடைச்சிச்சுன்னா நம்மளோட சதீஷ் தவானுக்கு பத்ம விபூஷன் விபூஷன் அவார்டு அதே இடத்துலதான் கிடைச்சது. அப்துல் கலாமும் பாத்தீங்கன்னா நம்மளோட சதீஷ் தவானை வந்து புகழ்ந்து பேசுறாரு. ரெண்டு பேரும் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் அப்துல் கலாம் வந்து சதீஷ் தவான் கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, நான் வந்து இஸ்ரோல இருந்து டிஆர்டிஎலுக்கு டிரான்ஸ்பர் ஆகணும், அதுக்கு வந்து நீங்க அந்த என்ன வேலை பண்ணணுமோ பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ற போது சதீஷ் தவானும் அது ஓகே சொல்லிட்டு நிறைய மீட்டிங்ல போய் பேசுறாரு. இருந்தாலும் இஸ்ரோவோட அந்த ஆர்கனைசேஷனுக்கு அப்துல் கலாமுக்கு விட்டு தர மனசு இல்லை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அந்த டிஆர்டிஎலுக்கு அப்துல் கலாம வர வச்சுக்கணுன்ற அந்த ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. அப்துல் கலாம் வந்து இப்ப டிஆர்டிஎலுக்கா இஸ்ரோக்கான ஒரு போட்டி போட்டு ஒரு வருஷம் ஆக்கிட்டாங்க அவர் அப்துல் கலாமுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு. அந்த போஸ்டிங் கரெக்டா நிச்சயமான உடனே அவர் வந்து ஜூன் 1ஆம் தேதி வந்து போஸ்டிங் வந்து எடுக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாசமே பாத்தீங்கன்னா டிஆர்டிஎல் ஆபீஸ்க்கு போய் பாக்குறாரு, அதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு, அவங்க டிஆர்டிஎல் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களோட அந்த சயின்டிஸ்டான அவங்க மனநிலைமை எப்படி இருக்கு. ஏன்னா டெவில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ராஜெக்ட் அவங்க வந்து ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் பண்ணி கடைசியில அது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னும் போது அவங்க ரொம்பவே மன உடைச்சல்ல இருந்தாங்க. அந்த டைம்ல அப்துல் கலாம் போய் பாக்குறாரு, என்னென்ன ஸ்டேஜஸ்ல இருக்கு, என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு. அந்த டைம்ல அப்துல் கலாம் போகும்போது 16 ஸ்மால் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்களாம். அப்பதான் அப்துல் கலாமுக்கு தெரிஞ்சது அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு. அது என்னன்னா, அந்த மெம்பர்ஸ் அந்த டிஆர்டிஎல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களோட சயின்டிஸ்டோட மனநிலைமை தான் ரொம்பவே பிரச்சனை ஒரு விஷயமா இருந்ததாக அப்துல் கலாமே நினைச்சிட்டு இருந்தாரு. ஏன்னா அந்த டெவில் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டாப் பண்ண உடனே இவங்களோட மனசு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. ஏன்னா ராத்திரி பகல்னு பார்க்காம சாப்பாடு இல்லாம அவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்டை செய்யும் போது திடீர்னு கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, அவங்களோட எஃபர்ட்லாம் வேஸ்டா போச்சுல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளோட அப்துல் கலாமுக்கு வந்துருக்கு, சவுண்டிங் ராக்கெட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ப்ராஜெக்ட்ல. அந்த மாதிரி இருக்கும் போது இவருக்கு வந்து கரெக்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இது நடந்தா நம்ம அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும், அதுலயே நம்ம வந்து நிலைச்சிருந்தா நம்மளோட டைம் தான் வேஸ்ட், நம்மளோட எஃபர்ட் திருப்பி நம்ம அதிகமா போடணும். அடுத்த ப்ராஜெக்ட் போட்டா இந்தியா வந்து ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு. ஆர்மி ப்ராடக்ட்ஸ், அந்த ஆர்மி அந்த லான்ச்சர்ஸ், இந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ் எல்லாம் வந்து டிமாண்ட் அதிகமா போயிட்டு இருக்கும் போது இவங்க இந்த மாதிரி ஸ்லோவா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் அந்த ஏப்ரல்ல இருந்து ஜூன்ல இருந்து டிரான்சிஷனா வந்து அப்துல் கலாம் வந்து நிறைய விஷயத்த வந்து யோசிக்கிறாரு, நம்ம என்ன புதுசா பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, யோசிக்கிறாரு அந்த மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்றதுன்னு. அப்பதான் ஒரு நாள் அவர் வந்து போஸ்டிங் எடுத்துட்டாரு. இப்போ டிஆர்டிஎலோட இயக்குனர் அப்துல் கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவரு ஜாயின் பண்ண சில நாட்கள்ல ஒரு விஷயம் வந்து நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட நேவியில ஒரு
ஒரு ஆபீசர் இந்தியன் நேவில இருந்து ஒரு ஆபீசர் வராரு நம்மளோட டிஆர்டிஎலுக்கு. அவர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி தரையிலிருந்து வானத்துக்கு ராக்கெட், அதாவது இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு லான்ச் பண்ற அந்த விஷயமும், வானத்திலிருந்து தரைக்கு ஏவப்படுற அந்த லான்ச்சரும் ஒரே மாதிரியான ஒரு ராக்கெட்ல வந்து நீ வந்து செஞ்சு தரணும் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து சொல்றாரு. இது வந்து இப்போ வந்து ஆர்மிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒண்ணு, ரொம்பவே முக்கியமான ஒண்ணு, நீங்க வந்து விரைவா செஞ்சு தரணும்னு சொல்லும் போது அப்துல் கலாம் இதையே ஒரு டூலா யூஸ் பண்ணி அந்த மெம்பர்ஸோட அந்த மனநிலைமையை சேஞ்ச் பண்றதுக்கு யோசிக்கிறாரு. இது நல்லா இருக்கு. இந்த ஐடியாவை இந்த பிளானுக்குள்ள நம்ம எல்லா சயின்டிஸ்டையும் வர வச்சா அவங்களோட மனநிலைமை கொஞ்சம் இந்த இதுல வந்து எஃபர்ட் போட ஆரம்பிப்பாங்க, அவங்களோட மனநிலைமை கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு அவர் வந்து யோசிக்கிறார். அவருக்காகவே வந்த வரப்பிரசாதம் மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து வருது. இந்த ஆர்மி ஆபீசரும் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்ல வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா இவ்வளவு பண்ண இந்த அப்துல் கலாம் டிஆர்டிஎலுக்கு ஜாயின் பண்ண காரணமா இருந்த ராமண்ணா அப்போ போஸ்டிங்ல இல்ல. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ராமண்ணா வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அவருக்கு பதிலா பாத்தீங்கன்னா வர ஒரு சயின்டிஸ்ட் வந்து வராரு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அப்துல் கலாமுக்கு டாக்டர் பட்டமும் கிடைக்குது. அதாவது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் பட்டமும் வழங்குறாங்க. அந்த டாக்டர் பட்டம் வழங்குற விழால சீஃப் கெஸ்ட் நம்மளோட ராமண்ணா தான். அப்ப பாருங்க இவங்களோட க்ளோஸ்னஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு. ஏற்கனவே ஒரு அதாவது ஸ்பீச் கொடுக்கும் போது தான் ராமண்ணாவே ஒரு ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணாரு. அப்படின்னும் போது திருப்பியும் இன்னொரு ஒரு அவார்ட் கிவிங் செரிமனியில தான் பாத்தீங்கன்னா இவர் வந்து ராமண்ணா வந்து சீஃப் கெஸ்டா வந்து இன்வைட் பண்ணியிருக்கப்பட்டிருக்காரு. அவரும் வந்து மீட் பண்ணி பேசியிருந்தாங்க. இதோட இன்னைக்கான வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து என்னென்ன நடக்குது, டிஆர்டிஎல்ல அப்துல் கலாமோட உழைப்பு, அவரோட எஃபர்ட் எப்படி இருக்க போகுது, ஒரு திட்ட இயக்குனரா எஸ்எல்பிக்கு மட்டும் இருந்தவர் இப்ப டிஆர்டிஎலுக்கு இயக்குனரா மாறி இருக்காரு, அவரோட growth எப்படி இருந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய வீடியோஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாய் கைஸ்.